இன்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை போல விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பாணைகள் வந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளிடம் இதுக்கு பெரிய ஆதரவு வந்துள்ளது. கண்டிப்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? பல கட்சியிலிருந்து வெளியுறவு எல்லாருமே இங்க இணையறாங்க. இது தலைமைச் செயலமா இல்ல கட்சி ஆபீஸாக விவசாய முன்னேற்ற எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க இன்னைக்கு 3 எம்எல்ஏக்களுக்கு பேசுறேன். அவங்க சபாநாயகர் பத்தி அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு பார்த்துருக்காங்க. ராஜினாமா செய்து விட்டு பார்த்துருக்காங்க. அதுல நீங்க ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்றீங்கன்னு தெரியல. வேற ஏதாவது இல்ல இது சம்பந்தம் விவசாய இந்த பயிர்க்கடன் நிறுத்தி சம்பந்தம் வேற ஏதாவது கேள்வி? அதான் மொத்தம் 16,96,000 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்கு. அதுல 14,22,000 பேர் பயனடைகிறாங்க. 80% மேல இருக்கு. இப்ப சதவீதம் பார்க்கல, பட் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இன்னைக்கு இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல மொத்தம் வாங்கின பயிர்க்கடன் 14,96,000. ஸோ அதில் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது பெரிய அளவிலான பெரும்பாலான விவசாயிகள் 80% மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் தான் இந்த அறிவிப்பு. இல்ல, அதுக்கான இதுதான் வந்திருக்கு. அதாவது சிறு குறு விவசாயிகள், குறு விவசாயிகள் வந்திருக்கு. 2.5 ஏக்கருக்கு கீழே 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள், அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள். ஸோ அந்த மாதிரி பிரிக்கப்பட்டுதான். இது எப்பயுமே பயிர்க்கடன் அப்படி சிறு குறு விவசாயிகளாக கன்சிடர் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இன்னைக்கு யார் விவசாயிகளுக்கு கடன்களும் அந்த அடிப்படையில் கொடுக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கடன்கள். அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகுது? இது மூலம் அந்த அறிவிப்புகளே கொடுக்கப்பட்டிருக்கு. 2,044 கோடி கூடுதல் செலவினங்கள் அரசுக்கு ஏற்படும். இதன் மூலமாக சுமார் 14,22,000 விவசாயிகள் பயனடைவாங்க. சார், ஏற்கனவே இந்த விவசாய கடன் இல்லாம மற்ற ஒரு சில முக்கிய வாக்குறுதிகள் பொதுமக்களால எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அதே போன்ற ஒவ்வொன்றா படிப்படியாக, ஏன்னா நிதி ஆதாரங்களை பார்த்து படிப்படியாக முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் நீங்க முதல்வர் பார்த்திருப்பீங்க. எந்த முதல்வரும் இல்லாத வகையில் காலையில சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாற்றும் ஒரே முதல்வர் இதுவரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இதான் முதல் தடவை பார்க்குறாங்க. மதிய உணவும் இங்கேயே அருந்திவிட்டு இங்கேயே இருக்கிற முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான பணிகள் தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும். முதல்வருடைய முக்கிய குறிக்கோளே பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழக்குகளையும் துரிதமாக நடத்தப்பட்டு அதிக உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் தான் இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் எல்லாரையும் அறிவுறுத்தி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுதான் செயல்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் எங்களை முடக்கி விட்டுருக்கு. அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் பயணிச்சிருக்கோம். இல்ல, மேகதாது விஷயத்துல அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தையும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகளில் இதை சட்டப்பூர்வமாக நம்ம தடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவில் இது தேவையில்லாமல் ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவை இவங்க உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா அவங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் பிளான் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க தேவையில்லாமல் இதை இப்போ இது அந்த இடத்துல பூமி பூஜை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கண்டிப்பாக இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்க எங்கள் அனைவரும் அறிவித்திருக்கிறார். அடுத்த சில நாட்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கண்டிப்பாக இது எந்த அளவிலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 1% கூட இடம் கொடுக்காத அளவில் அதுக்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இல்ல, அது அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. பட் நம்ம தமிழக முதல்வருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு. முதல்வர் கண்டிப்பாக இதில் எந்த அளவிலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இருக்கும். ஏன்னா சட்டப்பூர்வமாக நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லையும் நம்ம பசுமை தீர்ப்பாயத்திலையும் நம்ம போய் முறையிட உள்ளோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை முதல்வர் ஆல்ரெடி காலையில் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை. இல்ல, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க கடந்த ஒவ்வொரு நாட்களையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கான இது மின் தட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ரிப்பேர்னால இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்கான சேஞ்ச் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தினமும் அதற்காக தான் எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்கோம். வெகு விரைவில், ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் லெகசி இஷ்யூ, அது இல்லாமல் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் வாண்டடா செய்யற மாதிரியான நிகழ்வும் பார்க்குறோம். அதுல போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்க எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம் அதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அதோடைய யாருன்ற நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணா கண்டிப்பா முன்கூட்டி அறிவிப்பு வர முன்னாடியே